வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை yes Lord நன்றாய் அறிந்து தேடி வந்த எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹalleluya. நம்மள கண்களை எடுத்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கொண்டு ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். ஆமென். ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. ஓ ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்பவரே உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்பவரே உம்மை துதிக்கிறோம் ராஜாண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்முடைய அளவில்லா பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஓ எங்களை ஆண்டவரே ஏந்தி நீர் தாங்கி நீர் தப்புவித்தீர் ஆண்டவரே. ஓ ஹalleluya. கிருபையாய் காத்து கொண்டீர் அப்பா ஆண்டவரே. உம்முடைய அளவில்லா கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ நீர் நல்லவர் 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 அப்பா, கிருபை நிறைந்தவர் அப்பா ஆண்டவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர், ஒரு ஜீவனை தந்தீர், ஒரு பலத்தை தந்தீர், ஒரு சுகத்தை தந்தீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை தந்தீரப்பா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீர் மற்ற இடத்துல மகிமைப்படுவீராக ராஜா ஆண்டவரே. அப்பா நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக ராஜா ஆண்டவரே. இந்த ஆராதனை நடக்கிற சில மணி நேரம் அப்பா எங்கள் சிந்தைகள் அங்கு போகாதபடிக்கு ஆவியானவரே உம்மில் நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஆண்டவரே. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே. கடந்த நாட்களில் உமக்கு உகந்ததில்லாத காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ததுண்டப்பா ஆவியானவரே. ஒரு விஷயங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. இந்த காலை வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தர் எங்களை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்மோடு கிட்டி சேர ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்கிறது, சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹalleluya. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹalleluya. கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களுக்கு
செவி கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. எஸ் லார்ட். உங்க நாமம் உயரணும், ஆமென், இன்று மேன்மை அடையணும். எஸ் லார்ட். பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, yes Lord, hallelujah, amen. Hallelujah, 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 oh yes Lord, hallelujah, amen. Hallelujah, hallelujah, படிமா சொல்லுவோம். Hallelujah. கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே எங்களோடு பேசுங்க. ஓ இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வெறுமையா போகாதபடி ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்க ராஜா. ஓ எஸ் லார்ட். ஆமென். ஹalleluya ஹalleluya. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும். எஸ் லார்ட். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே yes Lord, hallelujah. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா. இயேசுவே உம் நாமமே ஆமென். ஹalleluya. இயேசுவே இயேசுவே உம் நாமமே ஆமென். உங்களுடைய நேரம். இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுமா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya oh yes Lord. ஹalleluya ஆமென். ஹalleluya முழு பலத்தோடு ஹalleluya 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 oh ஆமென். ஹalleluya ஹalleluya சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
கேளுங்க, இது உங்களுடைய நேரம். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. உங்க நாமம் Yes Lord. வாய்களை திறந்து உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உன் நாமமே கேளுங்க, உங்களுடைய நேரம். ஆமென் அப்பா. இந்த காலை வேளையில இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் இடர்பரை சொல்லும் அந்த நாமம். உங்க நாமம் உங்களுடைய சத்தம் எழும்ப வேண்டும். பாடுவோம் கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஆமென். கரம் பிடித்து Yes Lord. ஓ கரம் பிடித்தவர் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு ஒரு போதும் கைவிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு விலகிடார். எத்தனை உண்மையான விஷயம். ஒரு போதும் ஆமென் கைவிடாத தெய்வம். ஒரு விலகிடார், மார்போடு அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு கேளுங்க பா. ஓ எஸ், எங்களுடைய மனக்கவலைகள் தீர்ப்பவரே. ஒரு போதும் கைவிடார், ஒரு போதும் கைவிடார். Yes Lord.
கைவிடாத தேவனே, ஒரு போதும் கைவிடா. Oh yes Lord, ஒரு விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் yes Lord தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah. Lord, hallelujah, amen, hallelujah, oh yes, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, hallelujah. Our namame madhuramade. Amen. இந்த காலை வேளையில் அவருடைய நாமத்துல ஒரு விடுதலை உண்டு. ஆமென், ஹalleluya. ஒரு உயர்வு உண்டு. ஆமென். நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. जिस नाम में है जिंदगी वो नाम है यीशु मसीह. जिस नाम में है बंदगी वो नाम है यीशु मसीह. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. मरी मैं सोलो मत. जिस नाम में, जिस नाम में है जिंदगी वो नाम है यीशु मसीह. जिस नाम में है बंदगी वो नाम है यीशु मसीह. यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय. தமிழ்ல பாடுவோமா? यीशु नामம், यीशु नामம், यीशु नामம், यीशु नामம், यीशु नामம், यीशु नामம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமே. அவர் நாமத்தில் மறுபடியும் சொல்லும். அவர் நாமமே, அவர் மதுரமே. அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஆமென். இயேசு அவருடைய நாமம் இந்த காலையில சொல்லும்போது கட்டிலிருந்து ஒரு விடுதலை, நோய்களிலிருந்து ஒரு விடுதலை, புதிய வாசல்கள் திறக்கிற நேரம். விடாதீங்க, கேளுங்க. அப்பா என்னோட பேசுங்கப்பா.
ஓ ஹalleluya ஆண்டவரே இந்த காலையிலே எங்களோடு இடைபடுவீராக ராஜா. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. மறுபடியும் சொல்லுமா இயேசு நாமம் இயேசு நாமம். ஓ அற்புதங்கள் நடக்கிற நேரம் இது. ஓ கர்த்தர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் அது. வாழ்கவே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஓ தூக்கி எறியப்பட்ட ஆமென் அப்பா வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை யாரும் அறியாத என்னை ஆமென் நன்றாய் ஓ எஸ் லார்ட் தேடி வந்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை ஒன்றுமில்லாத என்னை ஆமெனப்பா காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத என்னை ஆமாப்பா ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. மறுபடியும் சொல்லுமா ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத ஆமாப்பா காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாடும் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாடும் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஓ அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினால் ஆண்டவரே உயர்த்தி வைத்த ஆண்டவரே ஓ அழகு பார்ப்பவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஓ ஹalleluya 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 ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அளவுள்ள பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 அப்பா ஆண்டவரே. யாரும் அறியாத என்னை ஆண்டவரே நன்றாய் அறிந்து ஆண்டவரே ஓ எங்களை தேடி வந்த நல்ல தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் 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 உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த காலை வேளையில நீர் மட்டும் மகிமைப்படுவீராக ராஜா. ஆண்டவரே நாங்கள் சிறுகோம் உம்முடைய நாமம் மட்டும் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர் ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வசனம் அப்படியே சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய திறமை இல்லை. இந்த காலை வேளையில என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹalleluya ஹalleluya. சத்தமாய் ஹalleluya ஆமென். ஹalleluya. நம்ம கரங்களை தட்டி அடுத்து பாடுவோம். ஆமென். ஹalleluya. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை.
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. முழு பலத்தோடு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சேர்ந்து சொல்லுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லாம் செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லாம் செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சொல்லுமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எஸ் லார்ட். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து,
அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஆமென் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் நமக்கு சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து சாத்தானை மீதிப்போம் தேசத்தை ஓ எஸ் லார்ட் ஒன்று சேர்ந்து சாத்தானை மீதிப்போம் தேசத்தை கண்ணீரை காண்கிறார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை வேதனை அறிகிறார் வேதனை அறிகிறார் விடுதலை தருகிறார் ஆமென் நமக்கு விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை ஒரு வல்லமையோடு இந்த காலை வேளையில ஒரு விசுவாசத்தோட ஆமென் எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்குமே பயம் அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் ஆளுவோம் ஒரு நிச்சயத்தோடு சொல்லுவோமா நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஆமென் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் நமக்கு சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எஸ் லார்ட் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையை கை தூக்க வந்தவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமை கை தூக்க வந்தவரே துரத்தப்பட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்துக் கொள்வீர் ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர் வீரராய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் ஆமென் வீரராய் ரோஹி ஓ என்னை வீரராய் ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீ வீரராய் எங்கள் ஜீவநீரூற்று நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார் எனக்காய் பாசம சிலுவையில் பலியானார்
பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுமா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ஆமென். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கடைசியா சொல்லுமா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஒரு நிச்சயத்தோட நம்பிக்கையோட சொல்லுமா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். எனக்காய் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஒரு நம்பிக்கையோடு சொல்லுமா, ஓ இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எஸ் லார்ட், எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென், ஹalleluya. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ஆமென். நேசரின், ஒரு விசுவாசோடு சொல்லுமா, நெருங்காது சாத்தான். நேசரின் ஓ என் குடும்பத்தின் மேலே நேசரின் ரத்தம், என்னுடைய வேலை ஸ்தலங்களில், எங்களுடைய பிள்ளைகள் மேல, எங்களுடைய பெற்றோர் மேல, எங்களுடைய உறவினர்கள் மேல பா. ஓ நேசரின் ஆமென். ஓ பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஆமென். எனக்காய் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஓ எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென், ஹalleluya. கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்துக்காய் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் தந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் ஆண்டவரே எங்களுக்கு சுகமானதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பாதுகாவல் இருந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை தந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் தந்ததுக்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. கண்டீர், எப்படி நான் நன்றி
சொல்லுங்க நன்றி. ஆமென். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஆமென். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர் நீரே. ஆமென். சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவர். நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தினால் சொல்லும் ஆமென். நன்றி நன்றி ஐயா. ஆமென். தடைகளை உடைத்தீரையா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. எஸ் லார்ட். தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினி. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினி. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆமென். Oh yes Lord. ஆமென். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. கடைசியா சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி என்னை மறவாமல் நினைத்தீரையா. மறவாமல் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை. ஓ எஸ். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிற நேரம் இது. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி. எஸ். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிற நேரம் இது. வாயில திறந்த அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரை நம்மளை நடத்தினாரே, இதுவரை நம்மளை தாங்கினாரே, இதுவரை நம்மளை தப்புவித்தாரே, இந்த நாளை காண கிருபை செய்தாரே, நம்மளை வேலை செல்ல நம்மளை கீழாக்காமல் மேலாக்கினாரே, வியாதியில இருந்து விடுதலை கொடுத்தாரே, ஒரு சுகத்தை தந்தாரே, ஒரு பலத்தை தந்தாரே, நம்மளுடைய போக்கை வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தாரே. அப்பா நன்றி 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 அப்பாமே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா. ஓ ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த அளவற்ற அன்புக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே ஹாலே எங்களை தூக்கி சுமந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. நாளை காண செய்ததுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் உம்மோடு கிட்டி சேர ஆண்டவரே. ஓ ஹalleluya அறிகிற அறிவில் இன்னும் வளர
கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜாண்டவரே. இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக ராஜாண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தாங்க பாண்டவரே. தொடக்கம் முதல் உங்களுடைய பிரச்சனை மட்டும் எங்களை வழி நடத்தட்டும் பாண்டவரே. கொடுத்த அருமையான இந்த இடத்துக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்தணும் அப்பா. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்மள கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை துதிக்கவும், அவரை ஆராதிக்கவும், அவரை மேன்மைப்படுத்தவும் கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் இன்றைய தினத்துக்கான தெய்வ செய்தியை கொண்டு வர மகளை நம்ம கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். Amen. Greetings in the name of the Father, the Son and the Holy Spirit. We thank you today. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் அந்த தேவ வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய ஆராதனை வெள்ளத்தில் அப்படியே நீச்சலாளம் அனுபவத்தில் செல்ல நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இடத்தில் நீர் அளவில்லாமல் அசைவாடி உம்முடைய பிரசன்னத்தை இங்கே ஸ்தாபித்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது, உம்முடைய வார்த்தை ஆவி உள்ளதாக இருக்கிறது அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் திறந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது பிரோஜனமாக இருக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களில் அப்பா அப்பா வேரூன்றி பதிய போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த இடத்தை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கடந்த வாரம் 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். The previous week we were meditating upon 1 Timothy of chapter 6. அதோட 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் முடிந்து விட்டது. With that we finish successfully by the grace of God 1 Timothy, the book of 1 Timothy. ஆமென். இன்று நம்ம 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் chapter 1 முதலாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். Today we will be meditating on the 2 Timothy, second letter to Paul, of Paul to Timothy, the 2 Timothy first chapter. ஆமென். ஹல்லேலூயா. இது இந்த 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம் ரொம்ப அழகான ஒரு நிருபம். அதாவது நிறைய எமோஷன்ஸோட நிறைய உணர்ச்சிகளுக்கு மத்தியில் எழுதின ஒரு நிருபம் தான் இந்த 2 தீமோத்தி. The book of Timothy has been written with a lot of emotion and a lot of feelings. ஆமென். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி நிருபம் தான் இந்த 2 தீமோத்தேயுனுடைய புத்தகம். This is the last letter that was written by Paul. ஆமென். ஹல்லேலூயா. இது 1 தீமோத்தியும் தீத்துவும் அவர் சேர்ந்து எழுதினாரு. அப்புறம் ஒரு 5 years கேப்புக்கு அப்புறம் அவர் 2 தீமோத்தியை எழுதினாரு. He first writes 1 Timothy and Titus together, and after 5 years he writes 2 Timothy. 1 தீமோத்தியும் தீத்துவினுடைய புத்தகத்தையும் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஃபர்ஸ்ட் ரோமன் சிறைவாசத்திலே அவர் இருக்கும் பொழுது அதை எழுதினார். He writes 1 Timothy and Titus when he was first imprisoned by the Romans. அதற்கு பிறகு அப்போ அந்த முதல் சிறைவாசம் ரொம்ப கடினமான ஒரு சிறைவாசம் இல்லை. ஏன்னா ஒரு வீட்டில் தான் சிறைவாசத்தில் இருந்தார். ஸோ அங்கிருந்தும் அவர் ஊழியம் செய்தார். நிறைய பேர் அவரை போய் சந்தித்ததுனால அந்த சிறைவாசம் ரொம்ப கடினமானது இல்லை. It is said that he wrote this at a short period of time when he was under house arrest and had the opportunity, even then he had the opportunity to interact with people and to do ministry.
அதற்கு பிறகு 5 அல்லது 6 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் அவர் இரண்டாவதாக ஒரு சிறைவாசத்தில் இருந்தார். அந்த நீரோ வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற நேரம் வந்து இவர் இரண்டாவதாக இருந்தார். இந்த இரண்டாவது சிறைவாசம் வந்து ரொம்ப கொடுமையானது. அவர் வந்து அநேக வேதனைகளை வந்து ஒரு கேவுக்குள்ளாடி அவரை போட்டு ரொம்ப குளிரான ஒரு பிளேஸில் வந்து உட்கார்ந்து தான் இந்த 2 தீமோத்தேயுனுடைய புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். 5 or 6 years later, after that, during the rule of King Nero, it was a time where there was a lot of persecution for the Christians, and that is the time when Paul writes this letter when he was in a cold cell, in chains with no hope of deliverance. அவருக்கு வந்து எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை, அவர் அங்கே விடுதலை ஆவார் என்கிற நம்பிக்கையே இல்லாமல் அவர் வந்து அங்கிருந்து அந்த நிருபத்தை வந்து எழுதுகிறார். He writes this when at the time when he thinks that there is no hope of deliverance. ஏன்னா நீங்க இதே தீமோத்தேயுனுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அவர் சொல்லுவாரு, நான் வந்து பான பலியாக, ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கே தெரிந்தது இது வந்து தன்னுடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஸோ ஒரு லைஃபோட எண்டில் உட்கார்ந்திருந்து தான் இந்த நிருபத்தை வந்து அவர் எழுதுகிறார். In 2 Timothy chapter 4 verse 6 he writes, "For I am already being poured out as a drink offering, and the time of my departure has come." This means Paul knew that his end of time as well is coming to an end. So in that sense he writes this letter. ஆமென். அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தான் நேசித்த மகனாகிய தீமோத்தேயுக்கு வந்து இந்த நிருபத்தை வந்து அவர் எழுதுகிறார். In that difficult situation he writes this letter to Timothy, his son, his beloved son. இது வந்து எப்படின்னா ஒரு தெய்வ மனிதன் இன்னொரு தெய்வ மனிதனுக்காக எழுதுகிற ஒரு கடிதமாக இருக்கிறது. This is written from one man of God to another man of God. ஒரு தலைமுறைக்கு இருந்து இன்னொரு தலைமுறைக்கு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொடுக்கிறதாக இந்த நிருபம் வந்து இருக்கிறது. It is passing of the responsibility from one generation to the next. எப்படி எலியா வந்து தன்னுடைய சால்வை வந்து எலிஷாக்கு வந்து அவர் கொடுத்தாரோ அதே போல வந்து இது வந்து அவருடைய பொறுப்புகளை இன்னொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. Just like Elijah had passed the blanket to Elisha, the same way it is a passing of the responsibilities from Paul to Timothy. ஆமென். இதில் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப நெருக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து ஊழியங்களை வந்து செய்தார். அவர் வந்து நிறைய அடிகள், நிறைய பாடுகள், நிறைய சபைகளை நிறுவினார். அவர் வந்து நிறைய சாப்டர்ஸ் எழுதினார். ஆனால் அவருடைய ஊழிய அந்த மினிஸ்ட்ரி ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்டமான ஒரு மினிஸ்ட்ரி தான் அவருடையது. Paul was a victim of a lot of persecution and with a lot of conflict, with a lot of conflicts he had in his life. So in that sense, he is writing this letter to Timothy. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ தைரியம் உள்ளவனாக நீ இருக்க வேண்டும் என்று. There are 3 things that Paul highlights in this letter. The first one being he encourages Timothy to be brave. ஆமென். எப்பொழுதுமே ஒருத்தங்களை நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு காரியத்திற்காக அனுப்பும்போது நம்ம அவங்கள உற்சாகப்படுத்தி அனுப்புகிறது வந்து ஒரு இயல்பான ஒரு காரியம். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று அவரை மோட்டிவேட் பண்ணுகிறது தான் முதலாவது காரியம். Just as we send anyone for doing the Lord's ministry, we encourage them. So in the same way, Paul says, when you go out, you should be brave. He gives him the motivation to be brave. ஆமென். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்னா, தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறதற்கோ இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதோ நீ வெட்கம் அடையக்கூடாது என்பது இரண்டாவது பாயிண்ட். The second point is he encourages Timothy to not be ashamed to proclaim the gospel. ஆமென். மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இதை எல்லாவற்றையிலும் நீ விசுவாசத்தோடு நீ செய்ய வேண்டும், ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று நான் அறிவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Amen. The third point is he says to be in faith because you know whom you have trusted. ஆமென். முதலாவதாக நம்ம வந்து தைரியமாக இருங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம முதலாவதாக அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். First we'll look at the point of being brave.
நம்மளுக்கு வந்து நிறைய தேவனுடைய கிருபைகள் இருக்கிறது, நமக்கு வந்து தேவனுடைய வரங்கள் இருக்கிறது, நம்ம வந்து வேதத்தில் ரொம்ப தேறினவர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்படி எல்லாமே இருந்து ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு தைரியம் மட்டும் இல்லை என்றால் நம்மளால சில காரியங்களை வந்து நம்ம செய்ய முடியுமா? We have been gifted. We have, no matter how prepared we are, no matter how trained we are, no matter how well we know the Bible, or no matter how many opportunities we have, if we do not have courage, we will not be able to speak. அப்படி தானே? நம்மளுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுக்கு எல்லா கிருபைகளும் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி லைஃப்லேயே தைரியம் என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. So it seems that we really need to be brave to make any step. Yeah. பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமான ஒரு மனிதர், அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது, அப்படி தானே? பால் வந்து ரொம்ப தைரியசாலி. அவர் ரொம்ப தைரியசாலியாக இருந்ததுனால தான் அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். அவர் வந்து நிறைய சபைகளை நிறுவினார். நிறைய நிருபங்களை எழுதுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் தேவைப்பட்டதும் அவருக்குள் இருந்ததும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தைரியம்தான். Paul is a very brave person. If you think about all that he went through, you can really say that he had extraordinary courage in proclaiming the gospel. Amen. Hallelujah. அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி, அவருக்கு வந்து அதிகமான ஒரு தைரியம் அவருக்குள்ளாடி இருந்தது. இன்னொன்று என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஊழியத்திற்கு வந்த அந்த ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த தைரியத்தை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி கொண்டே வந்தார். And one more thing to notice is from the beginning, when we see Paul until the end, he maintains that courage. Amen. அந்த தைரியத்தை மெயின்டைன் பண்ணுகிறது. தைரியம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு வந்து சின்ன வயதிலிருந்தே அந்த இன்பில்ட்டாகவே அந்த தைரியசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் முடிவு பரியந்தம் அந்த தைரியத்தை மெயின்டைன் பண்ணுகிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். For some people it's easy to be brave, but then to maintain that braveness is quite a task. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு தைரியசாலி என்பதை நம்ம வந்து ஒரு 2-3 வசனங்களில் இருந்து நம்ம தியானிக்கலாம். Let's see different situations where we can see Paul was brave. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நிருபம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. Acts chapter 23 verses from 1 to 5. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இங்கே வந்து ஒரு கவுன்சில், ஒரு ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக வந்து நிற்கிறார். அங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் வந்து அங்கே வந்து நிற்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். Paul, looking earnestly at the council, said, Men and brethren, I have lived in all good conscience before God until this day. And the high priest Ananias commanded those who stood by him to strike him on the mouth. Then Paul said to him, God will strike you, you whitewashed wall, for you sit to judge me according to the law, and do you command me to be struck contrary to the law? And those who stood by said, Do you revile God's high priest? Then Paul said, I did not know, brethren, that he was the high priest, for it is written, You shall not speak evil of the ruler of your people. Amen. In this passage we see that Paul is being in the middle of a council. He is being judged by a council. அங்கே வந்து அவருடைய எப்போவுமே நான் சொல்லுகிறது மாதிரி பாலனுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அவ்வளோ அழகாக அவர் வந்து ஆவியானவருடைய கிருபையில் எழுதுகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம். Sister has said multiple times before how beautifully Paul writes his experiences.
இங்கே வந்து அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெரிய சங்கத்தாருக்கு முன்னாடி நிற்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சரையே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே சொல்லிட்டாரு. So he so beautifully starts this passage saying, and looking intently at the council, he says to the others, brothers, I have lived my life before God in all conscience up to this day. So he answers before anybody could question him. அப்போ கொஸ்டினே வேண்டாம், அதனால் அங்கே கொஸ்டினே இல்லை. உடனே அனனியா என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வாயில் வந்து ஒரு நல்ல அடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. He actually says that to strike the one who says, who speaks wrongly against the high priest Ananias. அனனியா வந்து சொல்லுகிறார், நீ அவரோட கன்னத்தில் வந்து நீ வந்து ஒரு அறைக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து அறையிறதுக்காக அனனியா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட வந்து அவர் சொல்லுகிறார். Ananias commands to the ones who were standing there to strike him by the mouth. அப்போ பாலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயதிலேயே எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர், கமாலியல் என்கிறவர்கிட்ட எல்லாவற்றையும் கற்றவர் தான் பால் உடனே என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தேன்னா, அவரை பார்த்து எவ்வளோ தைரியத்தோடு அவர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர் பால் உடனே சொல்கிற, உன்னை தான் தேவன் அடிப்பார், நீ தான் வெள்ளடிக்கப்பட்ட சுவர், நியாயப்பிரமாணத்தின்படி நடத்த வேண்டிய நீயே நியாயப்பிரமாணத்திற்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பால் அவ்வளோ தைரியமாக அவர் வந்து கேட்கிறார். So Paul knowing well from young age the rule, he says saying, God is going to strike you, you whitewashed wall. Very boldly he proclaims this. He says this, are you sitting to judge me according to the law? And yet contrary to the law you order me going to determine his case more exactly. He says this very bravely. ஏனென்றால் டியூட்ரானமி சாப்டர் 25 verse 1 to 2 பார்த்தீங்கன்னா, ஒருவன் குற்றம் சாட்டப்படாமல் அவனை அடிக்கக்கூடாது என்பது வந்து மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. ஸோ அது வந்து பால் வந்து நன்கு அறிந்திருந்தார். அது He says this with authority because in Deuteronomy chapter 25 verses 1 to 2 it says, according to Moses' law, that anyone who is found guilty only can be beaten. So in this case Paul says that he has not been found guilty of anything. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறார், பிரதான ஆசாரியர் அவர் வந்து ஹை ப்ரீஸ்ட், அவரை பார்த்து நீ வந்து திட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை பவுலை பார்த்து கேட்கிறார்கள். So the people in the council ask him, how could you revile God's high priest? அதற்கு பவுல் எவ்வளோ அழகான ஒரு ஆன்சர் சொல்லுறார் பாருங்க. சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாலுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, உங்களை விட எனக்கு நிறைய லாஸ் தெரியும், எனக்கு நிறைய ஸ்டாட்யூஸ் தெரியும் அப்படிங்கிறத அவருக்கு காண்பிக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஆமாம் அங்கே எழுதியிருக்கிறாங்க இல்லை, பெரிய பெரிய அதிகாரிகளை பார்த்து அவங்கள திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சாரி சொல்கிற மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அங்கே சொல்லுகிறார். So when Paul realizes that he had spoken against the high priest, he says to the council, I did not know, brothers, that he was the high priest, for it is written, you shall not speak evil of a ruler of your people. What Paul is trying to say through this is that he is trying to show others that he knows the law and he is a man who is learnt with the word. So he shows his authority in the word when he says these lines. So it's like saying sorry to him, to the council. Amen. ஏனென்றால் யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் நியாயாதிபதிகளை தூஷிக்கக்கூடாது, உன் ஜனத்தின் அதிபதிகளை நீங்கள் சபிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்க. ஸோ இதை தெரிந்தனால அவர் சொல்லுகிறார், ஓகே நான் வந்து தெரியாமல் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இந்த அப்போஸ்தலர் நிருபம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின்
அருகே நின்று பவுலை திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று. ஸோ பால் இங்கெல்லாம் பேசிக்கிட்டு வீட்டில் வந்து ஒருவேளை அதை யோசித்து கொண்டிருந்திருப்பா இருக்கும். ஆண்டவர் வந்து அவ்வளோ அழகாக இடைப்படுகிறார். அவர் ராத்திரியிலே பவுலை பார்த்து சொல்கிறார், பவுலே நீ திடன்கொள், நீ என்னை குறித்து இங்கு எப்படி சாட்சி கொடுத்தியோ அதை போல் நீ ரோமாவிலும் நீ சாட்சி கொடுக்க வேண்டும் என்று தேவன் அவரை தைரியப்படுத்துகிறதை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. So in verse 11 of the same chapter of 23, it says, the following night the Lord stood by him and said, take courage, for as you have testified to the facts about me in Jerusalem, so you must testify also in Rome. So God basically is encouraging Paul to be brave, just as how brave he was in the council today. He wants him to testify him in Rome as well. ஆமென். அப்போஸ்தலனாகிய நிருபம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 9வது வசனத்துல கூட ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, நீ மௌனமாய் இராதே அப்படின்னு சொல்லுகிற ஒரு வசனத்தை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய யூதர்கள் வந்து இவர் பிரசங்கிக்கும் போது இவருக்கு எதிராக வருகிறார்கள். அப்போ அவருக்கு வந்து அவர் அந்த ஒரு மன கஷ்டத்தில் இருந்திருப்பாராக இருக்கும். அதில் வந்து 9வது வசனம் சொல்லுகிறது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, நீ தைரியமா மௌனமா இராதே என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. In another instant we can see that probably the Jews were really hostile against Paul. So the Lord comes again in Acts chapter 18 verse 9 and he says, do not be afraid, but go on speaking and do not be silent, as an encouragement against the Jews that were against him. இப்படி நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியத்தோடே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்ததை வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 28:31 கூட மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் இயேசுவினை குறித்து அவன் வந்து பிரசங்கித்தான் என்று நிறைய இடங்களில் நம்மளால வாசிக்க முடியும். So like this, in many instances we can see how boldly Paul has preached about the gospel. அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் தைரியமாக பிரசங்கிக்க ஆண்டவர் அவர் கூட இடைப்பட்டு அவர் மூலம் பல காரியங்களை செய்ததை வந்து நம்ம வேதத்துல வந்து வாசிக்க முடிகிறது. As he preaches more and more about God, we can see how God is showing and how he manifests and shows his ways to others, to the public, as he keeps talking about God. ஆமென். தேவனை குறித்து பிரசங்கிக்க அவர் என்ன பண்ணுகிறார்னா அந்த உற்சாகத்தினை வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கிறார். அதனால என்ன நடக்குதுன்னா அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, அநேக பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் பல சபைகள் நிறுவினதற்கும் பல லெட்டர்ஸ் பால் எழுதினதற்கும் அவருக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருந்த அந்த தைரியம் தான். ஆமென். ஹல்லேலூயா. Amen. So as Paul keeps preaching, you can see how God is doing miracles after miracles, healing the sick, and many miracles are happening, and that gives him the courage and the joy to still continue to proclaim the gospel. And so we can see what motivated him to do that is the courage that was within him. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவருக்கு நன்றாக தெரியும் அவர் நிச்சயமாக ஒரு நாள் இரத்த சாட்சியாக அவர் மரிப்பார் என்று தெரிந்திருந்தும் பல காரியங்களை செய்தார். அவர் வந்து தேவன் அவரை உற்சாகப்படுத்தி அவருக்குள்ள இந்த தைரியத்தினால தான் அவர் பல காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். Paul knew that he would be ultimately a martyr for the kingdom of God. So in that way he has done so many things to be as preaching the word of God. இது இங்கு மட்டும் இல்லை, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட இருந்து அந்த ஊழியம் அப்படியே யோசுவா கிட்ட போகுது, அப்படிதானே? அதே மாதிரி தாவீது கிட்ட இருந்து அப்படியே அந்த காரியங்கள் வந்து சாலமோன் கிட்ட போகிறது, எலியா கிட்ட இருந்து அப்படியே அது வந்து எலிஷா கிட்ட போகுது. இது எல்லாவற்றிலும் அந்த பொறுப்பை வாங்குகிறவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பயத்தில் இருந்ததே காணப்படுகிறது. In the Old Testament, we can see in different situations where Moses passes the baton to Joshua, where David passes the responsibility to Solomon. The same way, like we mentioned, Elijah to Elisha, we can all see that the person who is receiving the responsibility seems to have a lot of fear or are
afraid to while they are handed over the responsibility. ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அதை வாங்கும்போது அவங்களுக்கு ஏன் அந்த ஒரு பயம் இருந்தது என்றால், இப்போ நம்ம யோசுவாவை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மோசேயை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்குனது, அவங்க வார்த்தையால் அவரை காயப்படுத்தினது, அந்த வனாந்திர ஜேர்னியில் எல்லாவற்றையும் ஜோஷுவா வந்து பார்த்துட்டு இருந்தனால அவருக்குள்ளாடி ஒரு பயம், இதை எந்த பொறுப்பை என்னால் எப்படி எடுத்து செய்ய முடியும் என்று. So in the case of Moses to Joshua, Joshua was so afraid because we can see how Joshua was a witness to whatever God did through Moses' life, right from crossing the Red Sea to all the plagues and everything that has done. So Joshua feels this heaviness of responsibility when he understands this responsibility is being passed on to him. நீங்கள் வந்து டியூட்ரானமி உபாகமம் 31 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய் என்று மோசே வந்து ஜோஷுவாவை பார்த்து சொன்னதை வந்து நம்ம வாசிக்க முடிகிறது. அவர் தொடங்கும் போதே அவர் என்ன சொல்கிறார்னா, பலம் கொண்டு நீ திடமனதா இருன்னு சொல்லிட்டு தான் மோசே வந்து ஜோஷுவாவை வந்து என்கரேஜ் பண்றார். ஸோ அவருக்குள்ளாடி பல கேள்விகள், பல குழப்பங்கள் இருக்கனால மோசே சொல்கிறார், ஃபர்ஸ்ட் நீ பலம் கொண்டு நீ திடமனதா இரு, நீ தைரியமா இரு, நீ தான் இந்த ஜனங்களை கூட்டி கொண்டு போவாய்ன்னு சொல்லிட்டு அவரை வந்து மோட்டிவேட் பண்ணுகிறார். So in that way, Moses says in Deuteronomy chapter 31 verse 7, Moses summoned Joshua and said to him in the sight of all Israel, be strong and courageous, for you shall go with his people into the land that the Lord has sworn to their fathers to give them, and you shall put them in possession of it. It is the Lord who goes before you. He will be with you. He will not leave you or forsake you. Do not fear or be dismayed. So Moses encourages Joshua in the beginning itself to be strong and to be courageous, for the Lord will be with him. Amen. Hallelujah. மோசே எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் இரு என்று சொல்லி, அப்படிதான் அந்த ஊழியங்களை அவங்க வந்து பாஸ் பண்ணும்போது அந்த சக்சஸரை அவங்க அப்படியாக என்கரேஜ் பண்ணுகிறதை நம்ம பழைய ஏற்பாடுல கூட பார்க்க முடிகிறது. So we can see that many as they passed on the responsibility, they encourage the successor, saying to not be afraid because the Lord will not leave you nor forsake you. Amen. Hallelujah. அதே போல தாவீது வந்து சாலமோன் கிட்ட சொல்லுகிறதை வந்து 1 நாளாகமும் 28 அதிகாரம் 20வது வசனத்துல 1 நாளாகமும் 28:20 சொல்லுகிறார், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று தாவீது சாலமோனுக்கு சொன்னதை நம்ம இங்க வாசிக்க முடிகிறது. Amen. In the case of David to Solomon, we read in 1 Chronicles chapter 28 verse 20, be strong and courageous and do it, do not be afraid and do not be dismayed, for the Lord God, even my God, is with you. He will not leave you or forsake you until all the work for the service of the Lord, service for the house of the Lord is finished. We can see the same way, just as how Moses encouraged Joshua, we can see how David, using the same words, he encourages Solomon. அமேன். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் இரு, நீ தைரியமாகவே இரு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இந்த வார்த்தைகளை தான் நம்ம அதிகமாக பார்க்க முடிகிறது. We repeatedly see these words, be strong and be courageous, do not be afraid, do not be dismayed. அமேன். ஹalleluya. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மகிட்ட சொல்லக்கூடிய காரியம் கூட என்னன்னா, நீங்க ஒரு காரியத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த காரியத்தை செய்கிறதற்கு உங்களுக்கு வாஞ்சியா இருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பயம், அதனால இங்கேயே நின்று கொண்டு இருக்கிறீர்களா, கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாமல் நீ கலங்காமல் இருந்து நீ திடமனமாய் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். Amen. This is what the Lord is want to say to us. He's saying you may have the wantingness to do something for his glory, to do his ministry. So right now God encourages you and he tells you to not
be afraid, to be courageous, to be strong, because I will not leave you nor forsake you. ஆமென். ஹalleluya. Amen. கர்த்தருடைய ஊழிய காரியங்கள்ல மட்டுமல்லாமல் உலக பிரகாரமான உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வேலைகள்ல, உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான ஒரு டிசிஷன்ல எதுனாலையும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதற்கு நிறைய குழப்பங்கள், நிறைய விதமான யோசனைகள், ஒரு விதமான பயம் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை விட்டு கைவிடவும் மாட்டேன் என்று. ஆமென். Amen, amen. This is not only for those who are willing to do ministry, but even in our everyday life. Are you doubtful in doing many decisions when it concerning your children, or any decisions that you need to make? God is encouraging you right now to be strong and to be courageous. ஆமென். அவருக்காக நம்ம ஒரு ஸ்டெப், அவரை விசுவாசித்து ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே அழகா கையை பிடித்து அவர் நடத்தி கொண்டே போவார். ஆமென். ஹalleluya. Amen. When you take the first step in faith, he will not leave you, and he will continue to hold you by your hand and guide you through it. ஸோ இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு திமோத்தி ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனிதர் என்பதை அவர் அறிந்திருந்ததுனால தான் அவர் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று 2 தீமோத்தியினுடைய புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். So Paul knows how Timothy is afraid of this, so hence why he writes again to be strong and to be courageous. நம்ம 1 தீமோத்தியினுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிங்க. 1 தீமோத்தி 5:23. No longer drink only water, but use a little wine for your stomach's sake, and you prevent infirmities. நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிமோத்தி ரொம்ப வாலிப பையன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்து நம்ம 1 தீமோத்தி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், திமோத்தி என்பவன் மிகவும் ஒரு வாலிபன். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு அடிக்கடி ஒரு சில பலவீனங்கள் அவனுக்கு நேரிடுகிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இங்கு. So Paul, it says in 1 Timothy chapter 5 verse 23, it mentions that he becomes sick often. So Paul says Paul knows that Timothy, even though he is young, he is someone who becomes sick very often. அது மட்டும் இல்லாமல் நம்ம 1 தீமோத்தியினுடைய புத்தகத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எபேசு பட்டணம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம அதிகமாக தியானித்தோம். ஃபுல்லா கள்ள போதனைகள், விக்கிர ஆராதனைகள், இப்படிப்பட்டதான பலவிதமான கலாச்சாரங்களுக்கு மத்தியில தான் அந்த எபேசு சபை என்பது இருக்கிறதை நம்ம தியானித்தோம். When we began in 1 Timothy, we saw that Timothy is called to the place of Ephesus, and we know how Ephesus is the place of witchcraft, a lot of idolatry worship. So in that kind of environment, Paul tells Timothy to go. ஃபால்ஸ் டீச்சிங் கூட ரொம்ப அதிகமாக அங்கே இருந்தது. அதாவது எபேசில் பெரிய பிரச்சனையே கள்ள போதனை, ஃபால்ஸ் டீச்சிங் தான் ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனையாக இருந்தது. The biggest issue Ephesus was having was false teaching. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வாலிப பையனுக்கு ஒரு சபையை கொடுத்து அவன் ஒரு பாஸ்டராக இருக்க வேண்டும் என்கிற பொறுப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு கொடுக்கிறார். So in that situation, Paul is telling Timothy to go and to pastor a church in Ephesus. ஸோ அவருக்கு பாருங்க, அவரை சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது. அவர் ரொம்ப வாலிபனாக இருக்கிறான், ஆனால் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி டிமோத்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So if you think about it, Paul is young, but the responsibility that was given to him is very great. இன்னொன்று என்றால், டிமோத்தி நன்றாக அறிந்திருந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த செகண்ட் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து அவர் நிச்சயமாக ஒருவேளை அவரால் வெளியே வர முடியாது என்பதை டிமோத்தி அறிந்திருந்தான். And Timothy also knew that Paul in his second imprisonment that he may not come out alive. அது தெரிந்தது. இன்னொன்று என்னன்னா, திமோத்தி பவுலனுடைய எல்லா ஊழியங்களையும் இவர் உடன் ஊழியக்காரர்களாக போனதுனால நிறைய காரியங்கள் அந்த ஊழியங்களில் இருக்கிறது அவர் பார்த்திருப்பார். எத்தனை பேர் கூட இருந்தாங்க, எத்தனை பேர் அவரை விட்டு விட்டு போனது, எல்லாவற்றையும் திமோத்தி அறிந்தவனாக இருந்தார். Timothy also knew who all were with Paul, who was ministering along with Paul, the ones who followed with Paul. 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் கொரிந்து சபைக்கு, திமோத்தி உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள், என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு
பால் வந்து கொரிந்துக்கு சொல்லுகிறாரு, உங்ககிட்ட டிமோத்தி வந்தானா அவனை கொஞ்சம் பயப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து கொரிந்துக்கு கொரிந்து இருக்கிறவங்களுக்கு கொரிந்து லெட்டரில் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ பால் திமோத்தியினுடைய குணாதிசயங்களை நன்றாக அறிந்திருந்த ஒரு மனிதர். Paul knows the characteristics of Timothy. We can see in 1 Corinthians chapter 6 verse 10, he writes to the church of Corinth, when Timothy comes, see that you put him in ease among you, for he is doing the work of the Lord as I am. ஸோ இதெல்லாம் அறிந்திருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 6வது வசனத்தில் சொல்லுகிறார், இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நான் நினைப்பூட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். So Paul, knowing the characteristic of Timothy, he says in verse 6, for this reason I remind you to fan into flame the gift of God which is in you through the laying on of my hands. Amen. He reminds Timothy about the gift which was given to Timothy when he laid his hand upon him. திமோத்திக்குள்ளாடி தேவ வரம் இருக்கிறது. பால் சொல்லுகிறார், நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன், நீ அந்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி நீ எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பால் வந்து நினைப்பூட. அவருக்கு இருக்கக்கூடிய தேவ வரம், அவருக்கு கொடுத்துருக்க கிஃப்ட் எல்லாம் அவர் வந்து அப்படியே வச்சிருப்பாரு. அதனால அவர் சொல்லுகிறார், நீ இந்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி நீ எழுப்ப வேண்டும் என்று. Paul reminds Timothy of the gift that God has already given to him, and he says to fan that flame, to use it, to grow it. எத்தனை பேருக்கு தெரியும், இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே தேவன் அநேக வரங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று? How many of us are aware that God has given us many gifts? Amen. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்ம எல்லாருக்குள்ளாடியும் ஒரு தேவ வரம் இருக்கிறது என்று? Amen. How many of us believe that there is a gift from God inside of us? ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவ வரம் அங்க அழகாக தூங்கி கொண்டு இருக்கிறதா, இல்ல ஒவ்வொரு நாளும் என்னக்காக என்னுடைய ஊழியத்திற்காக நீ அதை அனல் மூட்டி நீ எழுப்பி விட்டு கொண்டு இருக்கிறாயா என்று? So God is asking you right now, is the gift that I have given you sleeping nicely in a corner, or are you going to fan it into flames and use it for my kingdom? நம்ம விசுவாசிகள் ஆகும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவர் ஆவியானவருடைய கிருபையினால எல்லாருக்கும் தேவ வரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. When you believe and when you are saved, God has put in a gift in each and every one of us. நீங்க இதற்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் சொல்லுகிறது, எல்லாருக்கும் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாருக்குள்ளாடியும் தேவ வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஸோ யாருனாலும் எனக்கு தேவ வரம் இல்லை என்று நம்மளால சொல்லவே முடியாது. We can see in many references like Ephesians chapter 4 verse 7 and Romans chapter 12 verse 4 to 6. It clearly says that God has given gifts to everyone according to his grace. So which means none of us can saying God has not given me a gift, because it clearly says that he has given gifts to everyone. ஆமென். அந்த 7வது வசனம் தான் ரொம்ப அழகான வசனம். அவர் சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் என்று பால் திமோத்தியை பார்த்து சொல்கிறார். உனக்குள்ளாடி நிறைய தேவ வரங்கள் இருக்கிறது. உனக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஒரு பயமுள்ள ஆவி கிடையாது. உனக்குள்ளாடி இருக்கிறது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறாரு. ஸோ நீ பயப்படக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். So that's why beautifully he says in 2 Timothy chapter 1 verse 7, he says, for God has given us a spirit not of fear but of power and love and self-control. Paul reminds Timothy of all these gifts that God has so graciously given to him. பால் இந்த வசனம் பாருங்கன்னா, இது வந்து பிரசன்ட் டென்ஸே கிடையாது, இது வந்து பாஸ்ட் டென்ஸ். அவர் என்ன சொல்லுகிறான்னா, ஒரு பேங்க்ல எப்படி ரிசோர்சஸ் இருக்குமோ அது மாதிரி உனக்குள்ளாடியே அந்த பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். The important thing to note here, it says that God gave us already, which means just like how we have in the bank, we have resources in the bank, it says that God has already given us those resources.
ஏனென்றால் அப்போஸ்தல நிருபம் 1:8 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தின்படி அந்த பலத்தின் ஆவியை தேவன் ஏற்கனவே நம்மளுக்குள்ளாடி அந்த பலத்தின் ஆவியை அவர் தந்திருக்கிறார். Because in Acts chapter 1 verse 8 it says, you shall receive power after that the Holy Spirit has come upon you, which says that everyone who is baptized and who is saved has already received the power through the Holy Spirit. Amen, hallelujah. So நம்மளுக்கு எல்லாருக்குள்ளாடியும் அந்த பலத்தின் ஆவி தேவனுடைய கிருபையினாலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So therefore God has already given us the spirit of power. இன்னொன்று, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது என்று. ஸோ அந்த தேவனுடைய அன்பு கூட பரிசுத்த ஆவியினாலே நம்மளுடைய இருதயம் ஃபுல்லாக அவருடைய அன்பினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். Amen. So in Romans chapter 5 verse 5 it says, hope does not put us to shame because God's love has been poured into our hearts through the Holy Spirit who has been given to us. So this is a promise for those who have already, when you become a believer, you have received the divine capacity to love because God has poured out his love into your hearts. Amen. So தேவனை ஏற்றுக்கொள்ளும் போதே அந்த பலம், அந்த அன்பின் ஆவியை தேவன் நம்மளுக்குள்ளாடியே கொடுத்திருக்கிறார். மூன்றாவது சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ள ஆவியை. அதை ஏன்னா நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஞானம் உள்ளவர்கள். ஸோ அந்த தெளிந்த புத்தியை, அந்த ஊழியங்களை செய்யக்கூடிய தெளிந்த புத்தியை அவர் உனக்குள்ளாடி தந்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. Amen. In the same way he has also given us the power of self-control. So for God gave us not the spirit of fear but of power, of love and self-control. So now he says that he is given us the power of self-control. பால் சொல்கிறார், நீ ஏன் பயப்படணும்? அந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் நம்மளுக்கு தருகிறது இல்லை. பயத்தின் ஆவி அது வேறு விதமான ஒரு காரியம். ஸோ உனக்கு அந்த பயத்தின் ஆவியை தேவன் தரல, அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று. மீகாவினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மீகாவினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹalleluya. மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறாருன்னா, ஒருத்தனுக்கு யாக்கோபுக்கு அவன் மீறுதலை நான் அறிவிக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேலுக்கு அவனுடைய பாவத்தை நான் அறிவிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் ஆவி அருளிய பலமும் அந்த நியாயத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். So the prophet Micha was given the Micah in chapter 3 verses 8 it says, but as for me I am filled with power with the spirit of the Lord and with justice and might to declare to Jacob his transgression and to Israel his sin. Amen. So here Micah we see that he has been given the authority to call out Israel on their sin and their transgression. So he boldly claims that I am filled with the power that the Spirit of the Lord has given me to make this claim. Amen, hallelujah. So இதே மாதிரி தான் அந்த கர்த்தருடைய ஆவி அருளிய பலம் நம்மளுடைய இருதயங்களில் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம அதை ஃபர்ஸ்ட் விசுவாசிக்க வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்கிறதற்கு தேவன் அருளிய பலம் நம்மளுடைய இருதயம் ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கிறது என்கிற அந்த விசுவாசம் வரும் பொழுது அந்த பயத்தின் ஆவி எல்லாம் பறந்து போகும். ஆமென், hallelujah. The reason why we're highlighting is because this is assurance that the Spirit of the Lord is already inside us. So no spirit of fear can control us. Amen, hallelujah. பலத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது பயத்தின் ஆவி நம்மளை விட்டு ஓடி போகும். Amen. Amen. When you have the spirit of power and of love and self-control, there will be no spirit of fear inside of us. அடுத்ததாக இந்த 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நம்ம ரொம்ப அதிகமாக தியானிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்தோ அல்லது நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ஜெயில இருக்கேன்னு சொல்லிட்டோ நீ வெட்கப்படக்கூடாது என்று 3 நேரம் இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. The second point that we're looking at for today's message is to not be ashamed of the gospel or of Paul's imprisonment for spreading it. He uses these words, do not be ashamed, 3 times in the passage, which emphasizes again and again
to not be ashamed of me who was sitting in jail because I was proclaiming God's word. ஆமென். 8வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட தீங்கு அனுபவின்னு சொல்லுறாரு. நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் ஜெயில இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வெட்கப்படக்கூடாது என்று சொல்கிறார். அடுத்து 12வது வசனத்தை வாசிங்கள். We see it in verse 8. அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசாரிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அடுத்து 16வது வசனத்தை வாசிங்க. ஓனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இறங்க கட்டளை இடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. Amen. Amen. Verse 12, we see that, which is why I suffer as I do, but I am not ashamed, for I know whom I have believed, and I am convinced that he is able to guard until the day what has been entrusted to me. And in verse 16 we read, may the Lord grant mercy to the household of Onesiphorus, for he often refreshed me and was not ashamed of my chains. மூன்று இடங்கள் அவர் சொல்கிறார், என்னுடைய விலங்கை குறித்தோ இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுக்கோ நீ வெட்கப்படக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. We see it 3 times where he mentions again and again. Paul says to not be ashamed of the fact that I am in chains because of preaching the gospel. ஸோ இந்த வெட்கம் அப்படிங்கிறது என்ன வார்த்தையாக இருக்கும்? ஏன் வெட்கப்படக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்? இது எந்த விதமான வெட்கமாக இருக்கும்? Why does Paul mention this again, this ashamedness? What kind of shame would this be referring to? புறஜாதிகள் இடத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்ம சொல்லணும்னா ஒரு சில வெட்கம் இருக்கும். ஓகே, இதில் வெட்கப்படக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனை அறிந்திருந்தார், அந்த எபேசினுடைய சிச்சுவேஷன் அறிந்தார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் நீ என்னை அறிக்கை பண்ணலைனாலே நீ வெட்கப்படுகிறாய் என்று அர்த்தம். நீ எங்கெல்லாம் என்னை அறிக்கை பண்ணாமல் நீ விடுறியோ, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு இருக்கிறியோ, அப்படின்னாலே நீ வெட்கப்படுகிறாய் என்று அர்த்தம். So what Paul means is that in any place where you have denied me, he says that you have brought shame. எங்கெல்லாம் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்கிறியோ நீ என்னை வெட்கப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். If there's any situation that you are not brave to face it, he says that you have shamed me. எங்கெல்லாம் உன்னுடைய மனம் தளர்ந்து போகிறதோ அங்கெல்லாம் நீ என்னை வெட்கப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். Wherever you feel threatened, it's you have shamed me is what God says. ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். ஆமென். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று. ஸோ எங்கெல்லாம் ஆண்டவரை குறித்து நம்ம பேச வேண்டுமோ, எங்கெல்லாம் ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்க வேண்டுமோ, அங்கெல்லாம் நம்ம அதை அறிக்கை பண்ணாமல் இருக்கிறோம் என்றால் நாம் வெட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். Matthew chapter 10 verse 32. Therefore, whoever confess me before men, him I will also confess before my Father who is in heaven. So it says, so everyone who acknowledges me before men, I will also acknowledge before my Father who is in heaven. But whoever denies me before men, I also will deny before my Father who is in heaven. Jesus says this. அமேன். ஸோ ஒருவேளை நம்ம எல்லாருமே யோசிக்கலாம், நான் கூட இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நான் யோசித்தேன், எப்படிப்பா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் உங்களை மறுதலிக்க முடியும், எப்படி அது ஒரு வெட்கமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நேசிக்கிறதுக்கு அப்புறம் கூட உங்களை மறுதலிக்க முடியுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்ம யோசிக்கலாம் ஒருவேளை. Sister was thinking when she was meditating upon this, how can I be someone who denies the Lord after I have had this close relationship with Him? How can I deny Him after coming for so long, walking along with Him for so long? நம்ம மறுதலிக்க முடியுமா? Can we put Him to shame? மரியா சிஸ்டர் சொன்னாங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு. Maria sister says we cannot do that. We cannot deny Him. We will not be able to deny Him.
ஆண்டவருக்கு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு ஆள் வந்து இயேசுவை மறுதலித்தார். But there was one person who walked very closely with Christ who denied him. யாரு? பீட்டர். Peter. பீட்டர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அங்கே கொண்டு வந்திருக்கும் பொழுது, அந்த அரண்மனைக்கு வெளியில் இருக்கும் பொழுது 3 வேளை அவரை பார்த்து கேட்குறாங்க, நீ இவர் அறிந்திருக்கிறாயா என்று. நான் இவரை அறியேன், நான் இவரை அறியேன், நான் இவரை அறியேன் என்று ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்த பேதுரு 3 முறை தேவனை மறுதலிக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. We can see that Peter had denied Jesus 3 times in the Bible. He says, I do not know him, I do not know him, I do not know him. He says 3 times, even though he was with him throughout his ministry, he's seen Jesus face to face, yet he denies him 3 times. அதே மத்தேயு 26வது அதிகாரத்துல தான் இந்த பேதுருனுடைய கதை இருக்கும். அதில் 56வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை வந்து அங்கு கொண்டு போன உடனேயே சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று. ஆமென். Amen. We read that once Jesus was arrested, all of his disciples fled from him. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். All his disciples fled away from him. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்து அவர்தான் தேவன் என்று அறிக்கை பண்ணாமல் அந்த இடத்தை விட்டு அவங்க போகிறார்களோ அவர்கள் எல்லாம் வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள். The same people who believed and proclaimed that Jesus is Lord were the same people who left him the moment he was arrested. ஆமென். அப்படி என்றால் அவர்கள் அங்கு அந்த வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள். Which means they were ashamed of him. ஆமென். ஸோ எந்த இடத்துல வந்து அந்த மறுதலிப்பு அப்படிங்கிறது மீன்ஸ் எனக்கு அவர் தெரியாதுன்னு சொல்லுகிறது வந்து அந்த மறுதலிக்கிற குணம் எங்கே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஜீவனை பற்றி யோசிக்கும் பொழுது அவரை மாதிரி என்னையும் கொலை செய்து விடுவார்களா, அவரை மாதிரி என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாங்கிற அந்த எண்ணம் எப்பொழுது வருதோ அப்பொழுதுதான் ஒரு மனிதன் தேவனை வந்து மறுதலிக்கிறான். So when do we think that we may deny Jesus? That's when we think about our own life, when we think that if we will be persecuted like how he was, if we will go through the same hardships that he was. The moment you think about your life, that is when you will deny him. ஆமென். எங்கெல்லாம் தன் ஜீவன் பெரிது, ஒரு 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 மற்ற மதத்தினருக்கு கிட்ட போய் நின்று நான் தைரியமாக ஒரு ஸ்ட்ரீட்டில் பிரசங்கிக்கிறதுனால எங்கே என்னை வந்து பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவார்களோ, இல்லை இந்த மாதிரியான பயங்கள் வந்து எங்கே நாம் தேவனை அறிக்கை பண்ணாமல் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் தேவனை மறுதலிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். Whenever your life becomes more important, whenever you think that you are going to when you be persecuted because of him, that's when you will unconsciously deny him. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் டிமோத்தி கிட்ட, ஒருவேளை இவர் வந்து இனி ஜெயிலிருந்து வெளியில் வர முடியாமல் இவருடைய மரணம் அங்கேயே சம்பவிக்கும் என்பது மாதிரி டிமோத்தியும் அதே மாதிரி பயந்து அவர் வந்து அந்த ஊழியங்களில் பிரச்சனைகள் வந்துருமோன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீ இந்த ஊழியங்களை குறித்து நீ வெட்கப்படக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Paul says that to not be ashamed, because Timothy thinks that this might be the last time Paul may be writing this letter, or this may be the end of his life. So of being afraid of what might happen to the ministry that is ongoing, he says, Paul says to Timothy to not be ashamed. ஆமென். சமயமான நாள் நான் வந்து முடிக்கிறேன் இதை. ஒரு 2 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்னா, நீ ஃபர்ஸ்ட் யாரை விசுவாசித்திருக்கிறாய் என்பது நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிய வேண்டும். ஆமென். அவர் சொல்லுகிறார் ரொம்ப அழகான ஒரு வசனம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்ம ஃபர்ஸ்ட் யாரை நம்ம நம்புகிறோம், யார் நம்மளுடைய தேவன், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளோ பராக்கிரமசாலி, எவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பலியான அவ்வளோ ஒரு அன்பை தந்த தேவனை நீ விசுவாசித்திருக்கிறாய் என்கிற நிச்சயம் உனக்குள்ளாடி இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உனக்கு பயமுள்ள ஆவியே வராது என்று. The final point that sister wants to say is to remember or to know whom you have believed in. In verse 12, Paul says that I have believed and I am convinced that he is able to guard that day what has been entrusted to me. He believes that Jesus is the Son of God, and he knows, which is why he's not afraid to go through all of these hardships, because he knows so firmly and he believes in the one who has
who sent him in the first place. ஆமென். அதில் அவர் சொல்கிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை 12வது வசனத்தினுடைய 2வது பகுதியில், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயத்தும் இருக்கிறேன். 100% எனக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எதை ஒப்பு கொடுத்தார்? அந்த வசனம் சொல்லுகிறது, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை. அப்போஸ்தலனாகிய பவுல் எதை ஒப்பு கொடுத்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய லைஃப், அவருடைய என்டையர் லைஃப் அந்த மினிஸ்ட்ரிக்கு வரும் பொழுதே அவருடைய மொத்த வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஸோ அதில் அந்த வசனம் சொல்லுகிறது அந்நாள் வரைக்கும். அது 2 விதமாக இருக்கலாம். ஒருவேளை பவுலினுடைய மரணம் வரைக்கும் இருக்கலாம், இல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்குமாக இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், என் லைஃப்பை நான் யார்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு 100% ஷுவர்னஸ் இருக்கு. ஸோ நான் பயமே இல்லாமல் நான் தைரியமாக ஊழியங்களை செய்வேன் என்று. Amen. Because Paul is so sure and so convinced, and he knows, so he gives up his own whole life. He surrenders his whole life to Christ, to Jesus. That's why he's able to say that I am convinced that he is able to guard until that day what has been entrusted to me. Now that day may be 2 things, might be until the day of judgment or until the day of his judgment, second coming of Jesus. Maybe the second coming of Jesus or until the day of his death, he dies. அடுத்து 13வது வசனம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டங்களை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நீ காத்துக்கொள். உனக்கும் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஊழியத்தை நீ காத்துக்கொள் என்று எந்த சூழ்நிலையும் நீ விட்டுவிடக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். So Paul says to Timothy to guard the good deposit that is entrusted to you, to guard this ministry that has been entrusted to you. ஆமென், ஹalleluya. ஸோ இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு கற்றுத் தருகிற 3 முக்கியமான காரியங்கள் என்னவென்னா, எந்த ஒரு காரியத்தையும் நம்மளுக்கு தைரியத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டும். ஆமென், ஹalleluya. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கனால அந்த தைரியத்தின் ஆவிக்காக, சின்ன பிள்ளைங்களிலிருந்து எல்லாருமே அந்த தைரியத்தின் ஆவி நம்மளுக்குள்ளாடி அதிகமாக நம்மளுக்கு காணப்பட வேண்டும். So as a recap, we see that what 3 main things that Paul is writing to Timothy. He says, first, to be brave; second, to not be ashamed of proclaiming the gospel; and 3, to be in faith because you know whom you have entrusted. ஆமென். ரெண்டாவது எங்கெல்லாம் தேவனை நம்ம அறிக்கை பண்ணணுமோ அங்கெல்லாம் நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். எங்கெல்லாம் நாம் மௌனமாக இருக்கிறோமோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மறுதலிக்கிறோம் என்கிற அர்த்தமாக அது இருக்கிறது. And we remind yourselves that wherever we deny Jesus, that wherever you think your life is more important, in that situation, that's when you will deny Jesus. அப்படி பண்ணாம நம்ம தேவனை அறிக்கை பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். So we should be ones to proclaim his gospel instead. எல்லாவற்றிற்கும் மேலாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் யார்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறேன் என்று நான் நிச்சயத்தும் இருக்கிறேன். ஆனால் அவருக்காக நான் நிச்சயமாக ஓடுவேன் என்று பவுல் சொன்னது போல, நம்ம யாரை விசுவாசித்திருக்கிறோம் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை நம்ம கூட காணப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கை யார்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது நம்ம அவருக்காக எழும்பி நாம் பிரகாசிப்போம். ஆமென். And the final point is to believe in the one whom you have trusted. So believe in God, and he is the one who will, because he is the one who has given you this ministry. So make sure your faith is rooted strongly in that. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ செய்திக்காய் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையால் ஆண்டவரே எங்களை இந்த இடைக்கட்டினீர், பலப்படுத்தினீர். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் சொன்னபடி ஆண்டவரே நாங்கள் பலன் கொள்ள ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே உபயோகமாக எடுத்து அதை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே. எல்லாரும் எழுந்திருப்போம்.
மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தாலும் உம்முடைய அழுகையிலும் நாங்கள் நீர் நிறைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை ஆட்கொண்டதற்காக நன்றி கர்த்தாவே. நீர் இங்கு அசைவாடியதற்காக எங்களை நிறைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உமது நாமத்தை உயர்த்தவும் உண்மை மேன்மைப்படுத்தவும் அந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினால் எங்களுக்கு விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு கர்த்தாவே. ராஜா, ஆராதின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் எங்களோடு கூட நீர் எங்களை தொட்டதற்காக நன்றி கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா, என் பலனாய கர்த்தாவே, நான் உண்மையே நம்பியிருக்கேன். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பது போல கர்த்தாவே. நீரே கர்த்தாவே எங்களுக்கு மகா கேடவும் மகா பெரிய பலனுமாய் இருந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பது போல கர்த்தாவே. ராஜா, நீரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை பலப்படுத்தியதற்காக, பலத்தினால் இடைக்கட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் கர்த்தாவே. எப்பேற்பட்ட தடைகளையும் மதிலையும் பிரச்சனைகளையும் நான் தாண்டி செல்வேன் கர்த்தாவே. உமக்கே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா, நீர் சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர். பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ புறப்பட்டு போ என்று நீ சொல்லியிருக்கிறீர். எங்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய காரியத்தை நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தோடு கர்த்தாவே தைரியத்தோடு கூட கர்த்தாவே, ஞானத்தோடு கூட கர்த்தாவே, இச்சை அடக்கத்தோடு கூட கர்த்தாவே, பொறுமையோடு கூட கர்த்தாவே, தேவ பக்தியோடு கூட கர்த்தாவே, சகோதர சிநேகத்தையும் கர்த்தாவே, சகோதர சிநேகத்தோடு கூட அன்பையும் கூட்டி வழங்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டும் கர்த்தாவே. ராஜா, நாங்கள் கர்த்தாவே தைரிய பலங்கொண்டு திடமனதாக இருக்கும்போது கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய காரியங்களை கர்த்தாவே சரியாய் நேர்த்தியாய் செய்வோம் கர்த்தாவே. உமக்கென்று கர்த்தாவே நாங்கள் அப்பொழுதுதான் கர்த்தாவே நாங்கள் செயல்பட முடியும் கர்த்தாவே. ராஜா, நீர் கொடுத்த அந்த இன்று எங்களோடு கூட கர்த்தாவே இடைப்பட்ட வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய காரியத்திலே கர்த்தாவே தைரியத்துடனும் பலத்துடனும் கர்த்தாவே, விசுவாசத்துடனும் கர்த்தாவே மற்றும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய காரியங்களை குறித்து வெட்கப்படாமலும் அசதியாகவும் இல்லாமல் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ராஜா, நீரே எங்கள் எங்களை ஆராய்ந்து கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை அறிந்து கொள்ளும் கர்த்தாவே. ராஜா, நீரே கர்த்தாவே எங்களை சோதித்து எங்கள் சிந்தைகளை நீர் அறிந்து கொள்ளும் கர்த்தாவே. எங்களுக்கு வேதனை உண்டாக்குற வழிகள் எங்களிடத்தில் இருந்தால் கர்த்தாவே அதை நீக்கி போடும் கர்த்தாவே. நித்திய வழியிலே எங்களை நடத்தும் கர்த்தாவே. செம்மையான பாதையிலே நீர் எங்களை நடத்தும் கர்த்தாவே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு மாற்றத்தை உண்டுபடும் கர்த்தாவே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே உம்மை போல மாற நீரே எங்களுக்கு பலனை தாரும் கர்த்தாவே. ராஜா, நாங்கள் எங்கள் கவலைகள், பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கம், துயரம், நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்லும் போது கர்த்தாவே ஒரு விடுதலையோடும் கர்த்தாவே, ஒரு பலத்தோடும் கர்த்தாவே, புது உற்சாகத்தோடும் கர்த்தாவே நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் கர்த்தாவே. இந்த வருகிற வாரம் முழுவதும் நீர் எங்களை கண்மின் மணியும் பாதுகாத்து கர்த்தாவே உம்முடைய செட்டையின் மறைவிலை பாதுகாத்து வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் கிறிஸ்து திரும்ப வரவும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.